அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயவேணுகோபால். சுயசாரம் என்பது சும்மா இல்ல அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் சுயசாரத்துல இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அது என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல சுயசாரத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன பலனை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இருந்தா எந்த செயல்லையும் துணிச்சலா ஈடுபடலாம். இப்ப யாராவது ஒருத்தர் கூட இருந்து நான் பாத்துக்கிறேன் நீ செய்ய அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தைரியத்தை கொடுக்கறதா ஒரு கிரகத்துக்கு சுயசாரம் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு கிரகம் சுயசாரத்தில் இருக்கும் பொழுது அது அதிகமான பவரை இருக்கும். அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் நிச்சயமா வேறுபடும். இப்போ ஒரு திறமையான நபர் ஒரு கம்பெனியில வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நீதிமான் தான், நேர்மையா வேலை செய்யக்கூடிய நபர் தான். ஆனா அவர் இருக்கக்கூடிய அந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த பேட்ச், அது ஒரு சரியில்லாத பேட்ச். அவங்கள நிறைய பேர் மால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு நியாயமான மனிதர் எப்படி தன்னுடைய திறமையை காட்ட முடியும் இல்லையா? அது மாதிரி தான் சுயசாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லது போனது. அந்த சுயசாரம் பெற்ற கிரகம் அவங்க ஜாதகத்துல எந்த அடிப்படையில இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுச்சுன்னா எல்லாத்துக்கும் சூப்பரா வாரி வழங்கிடுமா, வாழ்க்கையில டெவலப் ஆயிடுவாங்கன்னு கேட்டா அப்படி பொதுவா சொல்ல முடியாது. உங்க ஜாதகத்துல அந்த சுயசாரம் பெற்ற கிரகம் எந்த தன்மையில இருக்கு, வலுவா இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அது நீசமா இருக்கா, அஸ்தங்கமா இருக்கா, வக்கரமா இருக்கா, பாதகமா இருக்கா, 6, 8, 12 மறைஞ்சிருக்கா, உச்சமா இருக்கா, மூல திரிகோணம் பெற்று இருக்கா, நட்பு வீட்டுல இருக்கா, வர்க்கோத்தமம் பெற்றிருக்கா, இந்த மாதிரி எந்த அடிப்படையில் அந்த சுயசாரம் பெற்ற கிரகம் உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அந்த தன்மையை பொறுத்துதான் உங்களுக்கு நன்மை அதிகமா கிடைக்குமா அல்லது தீமை அதிகமா கிடைக்குமா, பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சுயசாரம் அப்படிங்கிறதா எல்லாருக்கும் அப்படி இருக்குல்ல. சில பேர்த்துக்கு அதிகமான கிரகங்கள் சுயசாரத்துல இருக்கும். அதெல்லாம் சூப்பரான அமைப்பு. அப்படியே சில பேர்த்துக்கு சுயசாரத்துல நிறைய கிரகம் இருக்கும். ஆனா அந்த கிரகம் நன்மை எதுவும் பண்ணாது. அதுவும் சரியில்லாத அமைப்பு. அது எப்படி அப்படின்னா, சுயசாரம் பெற்ற கிரகம் 2, 3 இருந்தாலுமே அது 6, 8, 12 கிரகத்துடைய பார்வை இருக்கும், சேர்ந்து இருக்கும். அப்ப என்ன கிரகத்தோட சேர்ந்து இருக்கு, என்ன கிரகம் பார்க்குது, என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்போ சுயசாரம் பெறதுங்கெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஜாதகத்துல எல்லாத்தையும் மாத்தி விடக்கூடிய அமைப்பு சுயசாரம் பெற்ற கிரகத்துக்கு உண்டு. வாழ்க்கை எத்தனையோ பேர் வாழ்க்கையில டாப் கியர்ல போயிருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வந்திருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் அவங்க ஜாதகத்துல வேற ஏதாவது சிறப்புகள் இருக்கா, இல்ல அவங்க பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு கேட்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு கிரகம் தசாபதி நடத்துறப்போ சுயசாரத்துல இருக்கு. அது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய கிரகத்துடைய சேர்க்கை, நன்மை தரக்கூடிய கிரகத்துடைய பார்வை, இதை பொறுத்து வாழ்க்கையில ஒரு அப்டேட் ஆகிடும். அப்ப இதெல்லாம் முடிவு பண்றது சுயசாரம் தான். அப்ப பொதுவா உங்களுக்கு சுயசாரத்துல ஒரு கிரகம் இருக்கு, வாழ்க்கை சூப்பர்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. எந்த கிரகம் சுயசாரத்தில் இருக்கு, அது என்ன ஆதிபத்தியம் வாங்கி இருக்கு, என்ன கிரகம் சேர்ந்து இருக்கு, என்ன கிரகம் பார்க்குது, என்ன தசாபதி நடக்குது, அந்த கிரகம் என்ன தன்மையில இருக்கு, பலம் அதிகமா இருக்கா, பலம் குறைந்து இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம டிக்ளேர் பண்ணவே தவிர சுயசாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஆகா ஓகா அப்பாட்டக்காரலாம் சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அப்ப உங்க ஜாதகம் என்ன சொல்லுது, உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் என்ன அடிப்படையில இருக்கு, இதை பொறுத்து தான் உங்களுக்கு பாசிட்டிவ் எத்தனை பலன், நெகட்டிவ் எத்தனை பலன் நம்ம சொல்ல முடியும். அப்ப எந்த ஒரு ஜாதகத்தையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய அமைப்பு சுயசாரம் பெற்ற கிரகத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நாம முழுவதும் மறுப்பதற்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப ஏன் சுயசாரத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு கிரகம் ஆட்சியா இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரு கிரகம் உச்சமா இருக்காது. ஆனால் அதிகமா சுயசாரத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த சுயசாரமே உங்களுக்கு யோக புள்ளியா இருந்துட்டா அது கொடுக்குற தன்மை வேற. அந்த சுயசாரமே உங்களுக்கு கர்ண அதிபதியோட சாரமா இருந்தா அது கொடுக்கக்கூடிய தன்மை வேற. அப்போ சுயசாரம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல என்ன ரோல் பண்ணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில நிச்சயமா வேறுபடும். எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டா
இப்படி இருந்தா இப்படித்தான் நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே உங்க ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணிக்கிங்க. எத்தனை கிரகம் சுயசாரம் இருக்கு, அது என்ன ஆதிபத்தியம் இருக்கு, அது தசாபுத்தி என்ன, இது எல்லாத்தையும் முழுசா நம்ம ஃபைனல் பண்ணிட்டு தான் சுயசாரம் பெற்ற கிரகம் உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்ல முடியும். அப்ப நான் இப்ப பேசினதுல சுயசாரம் என்பது சும்மா இல்லை அப்படிங்கிறது கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக எத்தனையோ பேரை வாழ்க்கையை டாப் கியருக்கு மாத்தினதும் இந்த சுயசாரம் தான். எத்தனையோ பேருக்கு உள்ள வாழ்க்கையில உல்டாவா மாத்தினதும் இந்த சுயசாரம் தான். அப்ப உங்க வாழ்க்கை டாப்பா அல்லது டூப்பா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றது உங்க ஜாதகத்தில் உள்ள சுயசாரம் பெற்ற கிரகத்தின் தன்மையை சார்ந்தது என்ற விதியை மனசுல வச்சுக்க. நான் சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. இந்த பதிவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.